என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? பாதி பேருக்கு கொடுத்துருக்காங்க, பாதி பேருக்கு கொடுத்தாங்க. அதான் பிரச்சனை. அதான் இப்ப எல்லாரும் வந்துட்டாங்க. ஓட்டுக்கு ஏன் பணம் கொடுக்கவில்லை என்று திருநெல்வேலி மாவட்ட பாளையங்கோட்டை சட்டசபை தொகுதியில் திமுக வேட்பாளரின் வீட்டுக்கு பெண்கள் முற்றுகையிட சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலையொட்டி வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்படுவதாக பரபரப்பான புகார்கள் கிளம்பி வருகின்றன. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பல வீடியோக்கள் உலா வருகின்றன. ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம்தான். ஆனால் பல வேட்பாளர்களும் பணம் கொடுத்து வாக்காளர்களின் வாக்குகளை வாங்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் வரை வழங்கப்பட்டு வருவதாக தகவல்கள் பரவி வருகின்றன. அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சட்டப்பேரவை தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தற்போதைய உறுப்பினர் அப்துல் வாகாப் மீண்டும் போட்டியிடுகிறார். முழுவதும் நகர் பகுதியாக உள்ள இந்த சட்டப்பேரவை தொகுதியில் ஒரு சில இடங்களில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 7வது வார்டுக்கு உட்பட்ட மணக்காவலம் பிள்ளை நகரில் ஒரு சிலருக்கு வாக்குக்கு பணம் கொடுத்ததாகவும் பெரும்பாலானவர்களுக்கு பணம் கிடைக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் வீட்டை முற்றுகையிட சென்றனர். அவர்களை தடுத்து நிறுத்திய வேட்பாளர் ஆதரவாளர்கள் திரும்ப அனுப்பி வைத்ததாக தகவல்கள் கூறுகிறது. வாக்காளர்களுக்கான அந்த தொகை கிடைக்காததால் ஆத்திரமடைந்த பெண்கள் யாரும் நாளை வாக்களிக்காதீர்கள் என தங்களுடைய ஆதங்கத்தை தெரிவித்தவாறு வீடு திரும்பிய சம்பவமும் நடைபெற்றது. இது குறித்து மாநகர காவல்துறையிடம் விசாரித்த போது 7வது வார்டு பகுதிக்கு உட்பட்ட நகரில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து முறையிட சென்றதாக விளக்கம் அளித்தனர். என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? இல்லக்கா புரியலக்கா. என்ன சொல்றாங்க அக்கா? இந்த ஒரு வாட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்காங்கல்ல, வார்டு நம்பர் இதுல போட்டு இங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்களா இல்ல யாருக்கும்? பாதி பேருக்கு கொடுத்துருக்காங்க, பாதி பேருக்கு கொடுத்தாங்க. அதான் பிரச்சனை. அதான் இப்ப எல்லாரும் வந்துட்டாங்க.